ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லா டைப்லேயும் இருக்கிற ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் பாக்ஸில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி போடும்போது ஒரே த்ரெட்டில் எப்போவுமே போட மாட்டோம். ஒரு 3-4 கலர் எப்போவுமே கொண்டு வருவோம். அப்போ அந்தந்த நூல் தனித்தனியாக தேடிட்டு இருக்காமல் இந்த ஆர்கனைசரில் நான் போட்டு வச்சுப்பேன். மற்றது எல்லாமே இந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் ஸ்லீப்பிங் பொசிஷனில் தனியாகவும் போட்டிருப்பேன். அப்படிங்கும்போது எந்த சிக்கும் வராது. ரெண்டாவது, நான் எப்போவுமே ஒரு டிசைன் போட்டு முடித்த உடனேயே அந்த த்ரெட்டை நான் செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருவேன். அப்போது இந்த நூலும் அந்த நூலும் மிக்ஸ் ஆகாது. இல்லைன்னா இந்த நூலும் நம்ம இந்த ப்ளூ கலர் த்ரெட்டோடு சேர்ந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி ரெண்டும் கலந்து சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலோ டேப் போட்டு எப்போவுமே நான் ஒட்டி நீட்டாக வச்சுக்குவேன். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ட்ரபிளும் இருக்காது. 4 ஃபில்லிங் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 நான் தனித்தனியாக வரைஞ்சி வச்சுருக்கிறேன், ஒவ்வொரு இமேஜாக போட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் இப்போ அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். சாட்டினில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபில் பண்ணிவிட்டு நான் உள்ளே தனித்தனியாக ஃபில்லிங்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பும் நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபில்லிங்கு. இதில் நம்ம அப்படியே நேர்கோடாக அப்படியே பெடலை மட்டும் நம்ம அப்படியே அமுத்தி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுற மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நேராக அப்படியே போட்டே இருக்க வேண்டியது தான். ஒயிட் கலர் கிளாத் தெரியாத அளவுக்கு அப்படியே ரன்னிங் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இது ரன்னிங் ஃபில்லிங். இப்படி நெருக்கி போடுறது இது ரன்னிங் ஃபில்லிங். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரானைட் ஃபில்லிங்கு. அதுவும் நான் உங்களுக்கு அவுட்லைன் போட்டு ரவுண்டாக வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக போடுறது தான் கிரானைட் ஃபில்லிங். இது ஒன்றுக்கும் நான் தனித்தனியாகவும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் இது தனியாக உங்களுக்கு சின்னதாக ஃபில்லிங்ஸ் மட்டும் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி ரவுண்டாக போடுறது கிரானைட் ஃபில்லிங். மொத்தமே 4 ஃபில்லிங் தான். இந்த ஃபில்லிங்ஸ் மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாக மிஷின் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக கொண்டு வருவோம். இது கிரானைட் ஃபில்லிங். அடுத்து வாட்டர் வேவ் ஃபில்லிங். இது ஹார்ட் மாதிரியே மேலே ஒரு ஹார்ட் கீழே ஒரு ஹார்ட் போடுறது தான். இது பானி ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஆரியில் நம்ம போடுற மாதிரியே தான் மிஷின் எம்ப்ராய்டரியில். இது எல்லாமே நம்ம ரன்னிங்கில் மட்டும்தான் போடுவோம். ரன்னிங் ஃபில்லிங்கும் கிரானைட் ஃபில்லிங் வாட்டர் வேவ் ஃபில்லிங் இது 3மே நம்ம அப்படியே ரன்னிங்கில் மட்டும்தான் போடுவோம். வெறும் ஹார்ட்டு அப்படியே மேலே கீழே போட வேண்டியது தான். ஜிக்ஸாக் ஃபில்லிங் தான் நம்ம சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். நம்ம தொடக்கிட்ட இருக்க லேடரை யூஸ் பண்ணி போடுறோம். நம்ம அந்த லிவரை நம்ம எவ்வளோ இதாக அமுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நெருக்கமான ஸ்டிச்சஸ் விழுகும். இது ஃபுல்லாமே ஜிக்ஸாக் ஃபில்லிங். வீவியாக போடுவோம், அதையவே நம்ம நெருக்கி போட்டுட்ருக்கோம். இதுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம சாட்டின் போடுறோம். ஃப்ரேமை நம்ம தான் நகர்த்துறோம். நீடில் ஒரே இடத்துல இருக்கும். ஃப்ரேமை ஃபுல்லாக நம்ம தான் நகர்த்தி ஃபில்லிங் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம தான் ஃப்ரேமை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது எல்லாமே சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.